தொடர் முகூர்த்தம் மற்றும் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென்று அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மல்லிகை பூ விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவலை நிகரான பேசிய சங்கர், ஏன் இந்த விலை உயர்வு? தேவப்பிரியன், தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் நகர் மத்தியில் மாநகராட்சிக்கு சொந்தமான மலர் சந்தையானது செயல்பட்டு வருகிறது. இந்த மலர் சந்தைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி உள்ள அய்யலூர், வடமதுரை, சின்னாலப்பட்டி, நிலக்கோட்டை, சானார்பட்டி, கோவால்பட்டி உள்ளிட்ட பல பகுதியிலிருந்து விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களை விளையக்கூடிய இந்த பூக்களை இந்த மலர் சந்தையில் தான் விற்பனை வழக்கம். ஆனால் சென்ற வாரம் வரை வரைக்கும் ஆடி மாதம் மற்றும் சுப முகூர்த்தங்கள் இன்மை காரணமாக பூக்களின் விலை படு வீழ்ச்சி அடைந்து காணப்பட்டது. தற்பொழுது பார்த்தோம் என்றால் சுப முகூர்த்தங்கள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி வர இருக்கும் காரணத்தினால் இன்று பூக்களின் விலைகள் கிடுகிடு என விலை உயர்ந்திருக்கிறது. சென்ற வாரம் வரைக்கும் 200 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மல்லிகை பூ 1200 ரூபாய்க்கும், 130 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ 600 ரூபாய்க்கும், 300 ரூபாய்க்கு விற்பனையான ஜாதி மல்லிப்பூ 500 ரூபாய்க்கும், 800 ரூபாய்க்கு விற்பனையான கனகாம்பரம் 1200 ரூபாய்க்கும், 30 ரூபாய்க்கு விற்பனையான ரோஸ் 60 ரூபாய்க்கும், அதே போல் பார்த்தோம் என்றால் செண்டு மல்லி 4000 டன் வரை விற்பனைக்கு வந்திருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா 130 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ 600 ரூபாய்க்கும், 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு சென்ற வாரம் வாங்க ஆள் இல்லாமல் இருந்த அந்த சம்மங்கி பூவானது இன்று 500 ரூபாய் முதல் விற்பனையாகி உள்ளது. அதே போல் செவ்வந்தி பூக்களானது தமிழகத்தில் போதுமான விளைச்சல் இல்லாத காரணத்தால் செவ்வந்தி பூக்களை ஆந்திரா, கர்நாடகா, மைசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏறத்தாழ ஒரு 30 டன் பூக்கள் இங்கே விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இங்கு தமிழகத்திலும் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த பூக்கள் விநாயகர் சதுர்த்தி சுப முகூர்த்தங்களுக்கு தேவைப்படும் காரணத்தால் பூக்களின் பற்றாக்குறை காணப்படுகிறது. அதே போல் பொதுமக்களிடையே பூக்களினுடைய தேவைகள் அதிகப்பட்டு காணப்படுவதால் இந்த பூக்களின் விலை பற்றாக்குறையினால இந்த விலைகள் உயர்ந்திருக்கிறது. ஏறத்தாழ திண்டுக்கல் அண்ணா வளாக பூச்சந்தையில் மட்டும் இன்று மட்டும் ஒரு 50 டன் முதல் 70 டன் பூக்கள் விற்பனை ஆகி வருகிறது. பூக்கள் சென்ற வாரம் வரை படுவீழ்ச்சி அடைந்து காணப்பட்ட பூக்கள் இன்று பல மடங்கு விலை உயர்ந்து விற்பனை ஆகி வர காரணத்தினால் விவசாயிகளும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சங்கர். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.